Hi guys, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க சாந்தனு பாக்யராஜ். And just a small question and answer session with India Glitz. விஜய் பர்த்டேக்காக நீங்க பண்ண ஸ்பெஷல் கிஃப்ட் எங்க பண்ணீங்க, எப்படி பண்ணீங்க, அதை பத்தி சொல்லுங்க சார். Yes, அந்த wax பொம்மை நான் வந்து நேத்திக்கு ட்விட்டர் அண்ட் ஃபேஸ்புக்கில் வந்து நான் போட்டிருந்தேன். அண்ட் அந்த வேர் ஐ மேட் இட், அந்த வேக்ஸ் பொம்மை வந்து இட்ஸ் ஆக்சுவலி தி அல்டிமேட் கோபி அப்படின்னு ஒரு கம்பெனி. என்னோட காலேஜ் மேட் ஒருத்தர் சன்பிரீத் சிங், அவங்க வந்து ஒரு பாண்டிச்சேரி பேஸ்ட் கம்பெனி. ஸோ சிங்கப்பூர், ஐ டென்ட் கம் ஆல் தி வே டு சிங்கப்பூர் டு டூ இட். சிங்கப்பூர் நான் இப்போ வெக்கேஷனுக்கு வந்திருக்கேன். பட் இது நான் வந்து ரொம்ப நாள் முன்னாடியே பண்ணிட்டேன். பிகாஸ் நான் அவர் பர்த்டே அன்றைக்கி இருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஸோ அதனால் வந்து நான் கொஞ்சம் ரொம்ப அட்வான்ஸாக இந்த கிஃப்ட்டை நான் பண்ணி தி அல்டிமேட் கோப்பி, நான் சொன்ன மாதிரி வந்து ஒரு பாண்டிச்சேரி பேஸ்ட் கம்பெனி இந்த மாதிரி வேக்ஸ் ஸ்டாச்சூஸ்லாம் பண்ணுவாங்க. ஸோ எங்களோட ஃபோட்டோஸை கொடுத்து நான் முன்னாடியே பண்ணி ரொம்ப அட்வான்ஸாக அவரை பார்த்து மீட் பண்ணி, ஆனால் இது உங்களோட பர்த்டேக்கு இது என்னோட அட்வான்ஸ் கிஃப்டாக வச்சுக்கோங்க, பிகாஸ் உங்கள் பர்த்டே அன்றைக்கி உங்களை மீட் பண்ண முடியுமா எனக்கு தெரியலன்னு சொல்லி கொடுத்தேன் அவர்கிட்ட. இது வரைக்கும் நீங்கள் யாருக்காகவும் இவ்வளோ மெனக்கெட்ட ஒரு விஷயம் பண்ணதில்லை. பட் ஃபார் த பாஸ்ட் 3 years ஆஃப் விஜய் பர்த்டேவை ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி செலிப்ரேட் பண்ண என்ன காரணம்? அப்படின்னு இல்லை, வருஷம் போக வந்து ஒவ்வொருத்தரோட ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து மாறும். அண்ட் விஜயனானை வந்து பொறுத்த வரைக்கும் வந்து நான் ஒரு ட்வீட் போட்டிருந்தேன், ஒரு ரசிகராக ஆரம்பித்து ஒரு அண்ணனுக்கு ஒரு பிறந்தநாள் செலிப்ரேட் பண்ணுறேன் அப்படின்னு. எஸ், அவரோட ஒரு ஃபேனாக ஆரம்பித்தேன். பட் அதுக்கப்புறம் போக என்னோட ரிலேஷன்ஷிப் அவரோட இட் பிகேம் மச் பெட்டர். அண்ட் அந்த ரிலேஷன்ஷிப் பெட்டராக எனக்கு ஒரு க்ளோஸ்னஸ் அவரோட வந்துச்சு. அண்ட் எனக்கு என்னமோ தோணுது அவருக்கு இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, இன்னும் நிறைய பண்ணணும்னு தோணுது. ஸோ அதனால தான் வந்து வருஷம் ப்ராப்ளி இட்ஸ் கெட்டிங் பெட்டர். விஜய் சார் கிட்ட கிஃப்ட் கொடுத்துட்டீங்களா? அவரோட ரியாக்ஷன் என்னவா இருந்துச்சு? அவர் ஆக்சுவலாக எக்ஸ்பெக்ட் பண்ணல. நான் முதல்ல சங்கீதா கிட்ட ஆல்ரெடி இந்த கிஃப்டோட ஃபோட்டோ எடுத்து அமிச்சேன். அண்ட் அவங்க சொன்னாங்க செம்ம க்யூட்டாக இருக்குது, எப்படி அப்படியே அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து 2 பேரோட ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ்லாம் கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு வருஷம் அது வந்து நிறைய திருப்பி ரீஒர்க் பண்ணி ஃபஸ்ட்டு எனக்கு ஒன்று பண்ணி அமிச்சாங்க. எனக்கு ஐ மீன் தேர் ஒர்க் இஸ் ரியலி குட். பட் எனக்கு பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் விஜய் நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு. ஸோ எனக்கு பர்சனலாக அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இல்லாதனால திருப்பி ரீஒர்க் பண்ணி ஒரு வருஷம் ஒர்க் பண்ணி தான் அந்த டாலை ரெடி பண்ணேன் நான். ஸோ அவர்கிட்ட கொடுத்தோடனே வந்து அவர் பயங்கர சர்ப்ரைஸ்டாக இருந்தார். அண்ட் சொன்னார், இது வந்து செம்ம க்யூட்டாக இருக்குது நண்பா, ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு, இதை நான் பர்சனலாக என் கூடயே வச்சுப்பேன், கொஞ்ச நாளைக்கு இப்போ என் கூட என்னோடய ஆஃபீஸில் வச்சுக்கிறேன், அதுக்கப்புறம் என் கூட என் பர்சனலாக என்னோடய வீட்டில் நான் வச்சுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னார். ஸோ அவருக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறத நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இது வரைக்கும் நீங்கள் விஜயோட சேர்ந்து நிறைய ஃபோட்டோஸ் எடுத்திருப்பீங்க, ஆனால் இந்த ஒரு பிக்சரை ஸ்டாச்சுவாக பண்ண என்ன காரணம்? இல்லை, இந்த பர்டிகுலர் இமேஜ் அப்படிங்கிறது இல்லை. எஸ், ஒரு இமேஜ் இருந்துச்சு, அவர் என் தோல் மேலே கை போட்டு நாங்கள் முதல்ல எடுத்த இமேஜ். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்து முதல்ல ஒரு இமேஜ் ஒன்று எடுத்தோம். ஸோ அந்த இமேஜ் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஒரு பர்சனலாக ஒரு பர்சனல் ஃபேவரட். நாங்கள் ஃபர்ஸ்ட் எடுத்த ஒரு இமேஜ். அண்ட் ரொம்ப ஒரு க்ளோஸான ஒரு நல்ல ஒரு பாண்டிங் இருந்துச்சு அந்த இமேஜில். ஸோ அதனால தான் அந்த இமேஜ் வச்சு இந்த வேக்ஸ் ஸ்டாச்சு நான் ரெடி பண்ணேன். மெர்சலோட அந்த 2 லுக்கில் உங்களை மெர்சலாக்குன்னு ஒரு லுக் இது. மெர்சல் வந்து நான் மெர்சல் ஆகிட்டேன். கண்டிப்பாக தமிழ்நாட்டில் எல்லாருமே மெர்சல் ஆகிருப்பாங்க. ஃபென்டாஸ்டிக் லுக். அண்ட் எனக்கு 2 லுக்கில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வந்து முதல்ல அவங்க ரிலீஸ் பண்ணது தான். அவர் அந்த கட் பனியனில் வந்து கொஞ்சம் நம்ம ஊர் ஸ்டைலில் ஒரு லுக் கொடுத்துருப்பாரு, மோர் இந்த வெஸ்டர்ன் கொஞ்சம் இந்தியன் ஸ்டைலில் கொடுத்துருப்பாரு. ஒரு பயங்கர ஒரு அட்டாச்மெண்ட் இருந்துச்சு இன் கம்பேரிசன் வித் போத் த லுக்ஸ். முன்னாடியே நான் வந்து ஃபர்ஸ்ட் அவர் மீட் பண்ண போவே வந்து லைட்டாக அந்த மீசை கொஞ்சம் லைட்டாக இப்படி முறுக்கி இருந்தார். ஸோ எனக்கு தோணுச்சு, ஓகே லைட்டாக மீசை முறுக்கல் வச்சு தான் ஏதோ ஒரு கெட்டப் ஒன்று இருக்க போகுது இந்த படத்துக்கு அப்படின்னு எனக்கு தெரிஞ்சது. பட் ஸோ மெர்சல் லுக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் உங்கள் எல்லாரும் மாதிரி நானும் ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்கேன். ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் டு த ஃபிலிம். அண்ட் தேங்க்யூ இந்தியா கிளிட்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. நான் சென்னையில் இல்லைனா கூட ஸ்டில் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு விஷ் விஜய்னா. ஸோ இந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணிக்கிட்டு ஒன்ஸ் அகேன் விஜய்னா இன்றைக்கி இருக்கிற மாதிரி என்றைக்குமே பேரும் புகழமோட சந்தோஷத்தோட ஹெல்த் வைஸ் எல்லா விதத்துலையும் நீங்கள் இன்றைக்கி இருக்கிற மாதிரி என்றைக்குமே சந்தோஷமாக இருக்கணும். விஷ் யூ அ வெரி ஹாப்பி பர்த்டே. சாந்தனு பாக்யராஜ் மாதிரியே காஸ்டியூம் டிசைனர் சத்யாவும் விஜயோட பர்த்டே ஸ்பெஷலா ஒரு மேஷப் பண்ணியிருந்தாரு. அந்த மேஷப்ல தன்னோட டீமோட சேர்ந்து சத்யாவே டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸும் கொடுத்திருந்தாரு. இதை பார்த்து பயங்கர இம்ப்ரெஸ் ஆன தளபதி விஜய் சத்யாவை கூப்பிட்டு என்ன சொல்லியிருக்காரு அவரே சொல்றாரு, கேட்கலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் ஈத் முபாரக். ரொம்ப சந்தோஷம் விஷ் பண்ணுறதுல. நேற்றுலேருந்து கேட்டுகிட்டே இருக்காங்க விஜய் சார் என்ன சொன்னார் அப்படின்ட்டு. நேற்று நைட்டு தான் மிட்நைட் தான் எனக்கு வந்து மெசேஜ் வந்திருந்தது, இது மாதிரி வீடியோ ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கும் உங்கள் டீமுக்கும் என்னோடய பெஸ்ட் விஷஸ் அப்படின்னு சொல்லி எனக்கு மெசேஜ் வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷம். நான் எதிர்பார்க்கவே இல்லை தளபதி பார்ப்பார் விஷ் பண்ணுவாருன்ட்டு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இதை தான் நான் கிரேட் நியூஸும் சொல்லியிருந்தேன்.
மற்றபடி படங்கள் பற்றி எதுவும் சொல்லலை. ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப நன்றி. நான் என் டீமோடு பேசணும்னு நினச்சேன், அதனால தான் நான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணேன். பட் டீம் அவைலபிளாக இல்லை. நான் எல்லாத்துக்கும் இண்டிவிஜுவலாக தேங்க் பண்ணிக்க ஆசைப்பட்றேன். சாண்டி மாஸ்டர் அவர் இல்லைன்னா இந்த விஷயம் நடந்திருக்காது. ஸோ அவருக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். சினிமாட்டோகிராஃபர் போஜன் கே தினேஷ் அவருக்கும் தேங்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி டிவி ஸ்டுடியோஸ் எடிட்டிங் போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாமே அங்கே தான் பண்ணோம். ஸோ அவங்களுக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன். என்னோடய ஸ்பான்சர்ஸ் எல்லாத்துக்குமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா வித்தவுட் தம் இந்த வீடியோஸ் வந்து ஒரு 1 வீக்கில் பிளான் பண்ணி பண்ண வீடியோ இது. ஸோ இல்லாட்டா அது ரொம்ப கஷ்டம். ஸோ வந்திருக்காது. ஸோ அதுக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் மோரோவர் இதோட மேக்கிங் வீடியோ நான் எப்படி கஷ்டப்பட்டு ஆடிக்கிறேன், மேக்கிங் வீடியோ நெக்ஸ்ட் எபிசோடில் வரப்போகுது. ஸோ அதெல்லாம் பாருங்கள். கண்டிப்பாக என்னோடய பேஜ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இது மூலிமா நிறைய காஸ்டியூம் பற்றின விஷயங்கள் நிறையா எபிசோடாக வரப்போகுது. ஸோ நீங்கள் தான் சேர பண்ணணும், எனக்கு ரீச் பண்ணணும். நிறைய நல்ல விஷயங்கள், காஸ்டியூம் பற்றின விஷயங்கள் நான் என்னோடய சேனலில் நான் பண்ண போகிறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எப்பவும் போல் எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் உங்கள் சப்போர்ட்டு, உங்கள் லவ்வுக்கு. நீங்கள் இல்லாமல் கண்டிப்பாக இல்லைங்க, சீரியஸாக சொல்கிறேன். இந்தியா ட்ரெண்டிங்கு யூடியூப்பில் வந்து 44ல் வந்திருக்கு, ட்ரெண்டிங்காக இருக்குது. ரொம்ப பெருமையாக இருக்குது. இது எல்லாமே தளபதி ஃபேன்ஸ் தான். நான் உங்களுக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். பைரவாடா சப்போஸ் தப்பு பண்ணியிருந்தால் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் விஜய் சார் படம் பண்ணும்போது பெஸ்ட்டாக என்னால் என்ன முடியுமோ தப்பெல்லாம் அதை கரெக்ட் பண்ணி பெஸ்ட்டாக பண்ண ட்ரை பண்ணுறேன். வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு. நல்ல விஷயங்கள் நடக்கும், நல்ல விஷயங்கள். நாங்கள் கொஞ்ச நாள் முன்னாடி கேள்விப்பட்டது என்னென்னா ஒரு ஹீரோயினுக்கும் உங்களுக்கும் ப்ராப்ளம் அப்படின்லாம். ஸோ அதை பற்றி ஏதாவது சொல்லணும் அப்படின்னு. இல்லை, தெரிஞ்சுக்கணுன்னா சொல்கிறேன். எனக்கு அந்த மாதிரி பெரிய விஷயம் இல்லை. தாப்ஸி அப்படின்ற ஒரு பொண்ணை பற்றி தான். ஷீ இஸ் அ வெரி வெரி நைஸ் கேர்ள், வெரி பீன் அ குட் ஃப்ரெண்ட். நாங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கோம், லவ் பண்ணியிருக்கோம்.